ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சூப்பர் மச்சி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2022ல ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் கமர்ஷியல் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 12 minutes இருக்கு. இந்த படத்தை புலிவாசு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல கல்யாண் தேவ், அஜய் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு சிங்கரா இருக்காரு. அதாவது பப்பு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போயிட்டு பாடுவார். அவரை நம்ம ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் துரத்தி லவ் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு தட்டி விட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்களும் திருப்பி வராங்க. ஒரு கட்டத்துல பயங்கரமா அசிங்கப்படுத்தி விட்டுறாரு நம்ம ஹீரோ. அதுல மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க லவ் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஏடா விட பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, நம்ம ஹீரோயின் ஏன் இவரை துரத்தி லவ் பண்ணாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட் டாலிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்டோரி பிளாட் தான் இது. இதே மாதிரி நம்ம பல ஒரு படங்கள் பார்த்தாச்சு. அத பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும், அவங்க கேரக்டரே தரமா எழுதி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஹீரோ கேரக்டர் நல்லாவே எழுதி இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அளவுக்கு இல்ல. ஹீரோவும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி படத்துல ஒரு லவ் போர்ஷன்ஸ்ல ஓரளவு நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லாவே தான் இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. எமோஷனல் கண்டென்ட்டும் அங்கங்க ஒரு சில சீன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. படம் ஆரம்பத்துல இந்த எண்டு வரைக்குமே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு நார்மலான யூசுவலான பிரெடிக்டபிளான ஸ்டோரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரே ரீசன் வேணா ஹீரோயின்காக பார்க்கலாம். மற்றபடி பெருசா சொல்லிக்கிறது எதுவும் இல்லை. இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.